ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா பிஆர் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிகவும் சுவையான மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள பார்க்கலாமா? நான் இன்னைக்கு 1.5 கிலோ கிழங்கா மீன் எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு அலசினதுக்கு அப்புறம் கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலரி விடுங்க. நல்லா அலசிக்கலாம். நல்லா கலரி விடுங்க மீனை. ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிடுங்க. நான் மீன் பாதி வறுக்கிறதுக்கும் பாதி குழம்புக்கும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வறுக்கிறதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் கலருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா பிசைஞ்சு விடுங்க. இதில் எந்த வித தண்ணியும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். தக்காளியில் இருக்க தண்ணியே போதும். ஒவ்வொரு மீனாக இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். மீனில் தண்ணி இருக்கும். ஸோ பிழிஞ்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். மீனெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மசாலாவையும் மீனையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு மீன்லையும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ மீன் குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நான் குட்டி குட்டி வெங்காயமாக ஒரு 10 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமாக எடுத்திங்கன்னா 4 வெங்காயம் எடுத்தால் போதும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ண வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம்.
சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். பாதி வெங்காயம் அரைக்கிறதுக்கும் பாதி வெங்காயம் வந்து வதக்கிறதுக்கும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். அது கட் பண்ணி சேர்த்துடுங்க. ஒரு 15 பல்லு போல் பூண்டு எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்துடுங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். நல்லா அரைச்சிடுங்க. இந்த கிரேவி இந்த மாதிரி இருக்கணும். இந்த பேஸ்ட் இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிடுங்க. ஒரு கடாய் வச்சுடுங்க. அதில் ஒரு 80 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் கடுகு, இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், நான் முன்னாடியே சொன்னல 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பாதி அரைக்கிறதுக்கும் பாதி வதக்கிறதுக்கும் வச்சுக்கலான்னு. ஸோ இது பாதியை நம்ம இதில் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 15 பல்லு போல் பூண்டு எடுத்து அதையும் தோல் உரித்து அதிலையும் வதக்கிக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அரைச்சி வெடிச்சிருந்தோம்ல அந்த விழுதை அதை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிளறி விடணும். மினிமம் 20 நிமிஷமாவது இதை நம்ம வதக்கணும். இந்த கிரேவி நல்லா வதக்க தான் நமக்கு அந்த மீன் குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். லோ ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 20 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. தட்டு போட்டு நம்ம மூடிடலாம்.
அப்பப்போ கிளறி விடுங்க, அடி பிடிக்குதான்னு பார்த்துக்கோங்க. திருப்பி தட்டு போட்டு மூடிடலாம். இந்த கிரேவி எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு மீன் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதை கரைச்சி எடுத்து அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கலாம். அது முக்கால்வாசி ஊற்றிடுங்க. கால்வாசி நம்ம மிக்சியில் அரைச்சோம்ல, அந்த விழுது கொஞ்சம் இருக்கும், அதில் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா குலுக்கிட்டு அதையும் ஊற்றிடுங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விடுங்க. நிறைய பேர் வீட்டில் மீன் குழம்பு வச்சா தண்ணியாக இருக்கும் அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இந்த மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப திக்காக ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லா கொதிக்க விடுங்க. ஓர சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா கிளறி கிளறி விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் திருப்பி தட்டை போட்டு மூடிடலாம். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம திக்னஸ் வர வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உப்பு காரம் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒருவேளை உப்பு காரமும் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மீனாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லா மீனும் சேர்த்ததுக்கப்புறம் பொறுமையாக லைட்டாக கிளறி விடுங்க.
ஒரு சைட்லலாம் கிரேவி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சுரண்டி அப்படியே கிளறி விடுங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம் மீன் வேகிறதுக்காக. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். மீன் நல்லா வெந்திருக்கு. குழம்பு எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இறக்குற ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சிங்கன்னா எப்படி வச்சிங்கன்னு மற்றவங்க கேட்குற அளவுக்கு இருக்கும். டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போது மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தவா எடுத்து வச்சிடலாம். தவா நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 60 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நிறைய ஊற்றினாதான் மீன் நல்லா வறுபடும். ஸோ நம்ம மசாலா தடவி வச்சிருந்தோம்ல அந்த மீனை ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்து பொறுமையாக வைங்க. எண்ணெய் எல்லா இடத்துலையும் சீராக படலைன்னா நீங்கள் இந்த மாதிரி தவாவை கொஞ்சம் சாய்ச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் மீன் மேலே படும். ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பொறுமையாக எடுத்து எடுத்து திருப்பி போடுங்க, இல்லைன்னா உடஞ்சிடும் மீன். கிழங்கா மீனை வறுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட் ருசியாக இருக்கும். நம்ம இதில் எந்த வித மசாலாவும் சேர்க்கலை. நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். அந்த தக்காளியும் நல்லா வறுப்படணும். அந்த தக்காளி மீனோடு சேர்ந்து அது சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் நமக்கு சேர்த்துக்கலாம். மீன் ஓர சைட்லலாம் வெந்திருக்காது. ஸோ ஓர சைடில் திருப்பி திருப்பி போடுங்க. இந்த மசாலாலாம் கீழே இருக்கும், அதெல்லாம் நல்லா சுரண்டி மீன் மேலே போட்டு விடுங்க. இந்த மாதிரி போடணும்.
மீன் நல்லா வறுபட்டுடுச்சு. மீன் ஃப்ரை இப்போ ரெடி. ஸோ மீன் குழம்பு, மீன் வறுவலோடு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் இந்த மீன் குழம்பு சாப்பிட்டு பாருங்கள், மிகவும் சுவையாக இருக்கும். என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.